வாழ்வளிக்கிறார். இயேசு வாழ்வளிக்கிறார். இந்த பகுதி வாழும் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக பாருங்க, நாங்கள் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாவபார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் அப்படி சொல்லி நீ வேதம் சொல்லுது. பாருங்க, வருத்தம் இல்லாத மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. ஆனா பாருங்க, அந்த வருத்தத்தை நீக்க, உங்க கஷ்டங்களை போக்க, உங்க கண்ணீரை துடைக்க ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வச்சுடுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த நாளில கூட பாருங்க, எல்லா சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணிக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஏசப்பா பாருங்க, அந்த சூழ்நிலையில இருந்து உங்களை விடுதலை கொடுக்க, உங்களுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம், பாவியை ரட்சிக்க தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, வேதத்துல ஒரு மனிதங்கிறார் சகேவு. பாருங்க, அவர் குள்ளமான ஒரு மனுஷன், வட்டிக்கு விடுறவர். அவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாருங்க. ஆசைப்பட்டது மாத்திரம் இல்லை, முன்னாக அவர் குள்ளமா இருந்தபடியால முன்னாக காட்டாத்தி மரத்துல ஓடி போய் ஏறி என்ன பண்றாருன்னா, ஏசப்பா எப்படியாச்சுன்னா பார்க்கணும்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அவர் இருதயத்தின் பாருங்க அந்த ஆசையை தேவன் பார்த்து அந்த காட்டாத்தி மரத்துல நின்று அவர் வாழ்க்கையில பாருங்க நன்மை செய்தாருங்க. அனாந்து பார்த்து சகேவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னாராம். அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே அவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தாங்களாம். இவன் வட்டிக்கு விட்டுருவன், இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவன் மோசமான ஒரு ஆளு சொல்லி, ஆனா இவர் வீட்டுக்கு போய் ஆண்டவர் போறேன்னு சொல்றாரு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை முறுமுறுத்தாங்களாங்க. பாருங்க, உலகம் அவனை கேவலமாகவும் அற்பமாகவும் பாவியா தான் பார்த்துச்சு. ஏசப்பா மட்டும்தான் அவன் இருதயத்தை பார்த்த தெய்வம். அந்த இருதயத்தை பார்த்து தான் சகேவே இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாருங்க. இந்த நாளில கூட பாருங்க, உடனே அவன் தன் சந்தோஷத்தோட அவர் வீட்டுக்கு என்ன பண்ண, அவரை கூட்டிட்டு போய், நான் யாரிடத்துல அநியாயமா ஏதாவது வாங்கினது உண்டானால் நான் என்ன பண்றேன், நாளத்தனையா திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சந்தோஷத்தோட ஆண்டவர் வீட்டுக்கு கொண்டு போய் அப்போ சொன்னாராம் பாருங்க, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமி குமாரனா இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு வேதம் சொல்லுதுங்க. இந்த நாள்ல கூட பாருங்க, உலகம் யாரெல்லாம் பாருங்க, உலகம் சொந்த பந்த ஒரு மனிதனை கேவலமா பார்க்கும், அசிங்கமா பார்க்க. ஆனா ஏசப்பா மட்டும்தான் விலையேற பெற்றவனாய் பார்ப்பாரு. பாருங்க, உலகம் அவனை எப்படி பார்த்துச்சுன்னா பாவின்னு சொல்லி பார்த்துச்சு. ஆனா ஏசப்பா பாருங்க, அவனுடைய இருதயத்தை பார்த்து அவன் வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் விடுதலையை கொடுத்தார். அதே போல இந்த நாளில் என் அன்பான சகோதரா, என் அன்பான சகோதரியை, நீங்க ஆண்டவரை பாருங்க, என்னை ஏத்துக்குவாரா, நான் செய்த பாவம் அநியாயம் அக்கிரமம் அதிகம், என்னையும் தேவன் மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்க வேதனைப்படலாம். நீ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க பேர்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் உங்க பாவத்தை மன்னித்து உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து பாருங்க, இந்த சமுதாயத்துல நீங்க ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறாருங்க. நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா எப்படிப்பட்டவரோ என்று அந்த சக வகை தேடினது போல நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை வகை தேடும் போது, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது, அவரை எப்படியாச்சும் என்ன பண்ணோம், நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கொடுத்தாருன்னா, இந்த நேரத்துல இந்த ஒளிபெருக்கு மூலமா கேட்கிற என் அன்பான சகோதர, அன்பான சகோதரியே, நீங்க ஆண்டவரை தேடுங்க. பாருங்க, ஏசப்பா என் சூழ்நிலையை மாத்துங்க, என் பிரச்சனையை மாத்துங்க. பார்த்த ஒரு மனிதனுக்கே அவனுக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு கிடைச்சதுங்க. பார்க்க ஆசைப்பட்டான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்த்து அந்த மனிதனுக்கே ரட்சிப்பு கிடைச்சதுன்னா, இன்னைக்கு உங்க மத்தியில இந்த பகுதியில நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க நீங்க சொல்லும் போது நிச்சயமா அன்னைக்கு பாருங்க, அந்த சகைவுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆறுதலையும் கொடுத்தது போல இன்னைக்கு அந்த ரட்சிப்பு உங்களை தேடி வருதுங்க. இன்னையே ரட்சணை நாள், இன்னைக்கு அணுகிற காலம். இனி காலம் என்ன பண்ணாது, செல்லாது, சமீபமா இருக்குது. ஒரு வருகைக்குரிய காலம் சமீபமா இருக்குது. இந்த நாள்ல கூட நீங்க எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை தேடிதான் வந்திருக்கிறாரு. உங்க சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க கடன் பாரம் மாறும். உலகத்தின் மத்தியில நீங்க எங்கெல்லாம் அற்பமாய் காணப்பட்டீங்களோ அந்த இடத்துலதான் ஏசப்பா உங்களை பாருங்க சாட்சியா வைப்பாரு. இந்த நாளில கூட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.